மின் கட்டணத்தை மாற்றி அமைத்ததாக கூறிவிட்டு பழைய கட்டணத்தையே வசூலித்து வருவதாக மின் வாரியத்தின் மீது அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விடிய ஆட்சியில் சொன்னதை செய்யாத மின்துறையின் அலட்சியத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது. எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியிலும் இந்த திட்டம் சீரும் சிறப்புமாக தொடர்ந்ததால் மக்கள் பயன்பெற்று வந்தனர். மேலும் மின் கட்டணமும் உயர்த்தப்படவில்லை. ஆனால் விடியா திமுக ஆட்சியில் அமர்ந்ததும் மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி அனைத்து தரப்பு மக்களின் தலையிலும் இடியை இறக்கியது. இது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 3 மாடிகள் முதல் 10 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள லிப்ட் மற்றும் மின் மோட்டார்களுக்கு மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியது. அதன்படி 1 யூனிட் மின்சாரத்திற்கு 8 ரூபாய் 15 காசு கட்டணம் நிர்ணயித்தது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் நுகர்வோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான நிலையில் இந்த கட்டணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 1 யூனிட் மின்சாரத்திற்கு 5 ரூபாய் 50 காசு என்று மின்சார வாரியம் நிர்ணயித்து அறிவிப்பை வெளியிட்டது. ஆனாலும் இன்னமும் அது வெற்று அறிவிப்பாக மட்டுமே உள்ளதாகவும் பழைய கட்டணத்தையே வசூலித்து வருவதாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். தேர்தலின் போது சொன்னதையும் இந்த விடிய அரசு செய்யவில்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னதையும் செய்வதில்லை என்று மின் கட்டணம் குறைக்கப்படாதது குறித்து கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராம்குமார்.